வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் இன்னைக்கு எழுத்தாளர் அம்பை அவர்களினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம். இந்த வெளிப்பாடுங்கிற சிறுகதையில் டெல்லியிலிருந்து கிளம்பி வருகின்ற ஒரு ஆராய்ச்சி மாணவியை குறித்து எழுத்தாளர் அம்பை பேசுகிறார். கதையை இப்படி ஆரம்பிக்கிறாரு அம்பை. அந்த பேருந்து நிலையத்தை மனதில் இருத்தி கொள்ள நினைத்தாள் அப்படின்னு. பேருந்து நிலையத்தை மனதில் இருக்கிறது அப்படின்னா அந்த காணுகிற காட்சிகள், கேட்கிற சத்தம் எல்லாத்தையும் மனசில் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறா. ஒரு பக்கம் தமிழ் பாட்டு கேட்குது, முக்கலும் முடங்கலுமா இருக்குது. இன்னொரு பக்கத்தில் வீடியோ கோச் அங்கே வாங்க வாங்க வண்டியில் ஏற வாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழைக்கிறாங்க. மத்தியான வேலை இது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்கு ரவிக்கை லேசம் மேலே எடுத்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது முலைப்பால் கொடுக்குற அந்த குழந்தை வந்து சப்பி சாப்பிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒருத்தன் அந்த கட்டட கழிப்படத்துக்கு வெளியில் அவன் பீச்சி அடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி பல காட்சிகள். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தள்ளி பார்க்குறா. கண்டக்டர்கிட்ட இவன் சிதம்பரம் வந்து டிக்கெட் வாங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். சிதம்பரம் யார் அப்படின்னு கேட்டோம்னா இவளை வரவேற்கிற ஏற்பாட்டை வந்து கிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருப்பார். கிருஷ்ணமூர்த்தி மூலமாக தான் அவன் இங்கே ஹெல்ப் கேட்டு இங்கே வர்றா. அவளை இங்கே வந்து வரவேற்றவன் வந்து அவன் தான். அவன் வந்து வேஷ்டியை மடித்து கட்டியிருப்பான், ஒரு முனையை வந்து கையில் வச்சுருப்பான். இவன் பார்ப்பான் அவனை. அவன் காலையிலேருந்து அப்படி தான் வேஷ்டி முனையை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு கவனத்துக்கு வரும். அரை சட்டை போட்டிருப்பான். செருப்பு வந்து காலில் ஒரு தேஞ்ச செருப்பு இருக்கும். சரி, அப்படியே அவளுக்கு நனவோடை நினச்சி பார்க்குறா காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறா. வந்து இறங்கின உடனே இவன் தான் சிதம்பரம் தான் அவளை வரவேற்காங்க வந்திருக்கான். ஒரு கண நேரத்தில் அவளை ஆளை யாருன்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு அவள் கையில் இருக்கிற பெட்டியை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வெளியே கூப்பிட்டு வரான். இவன் வந்து வேக வேகமாக வெளியே வந்து நடக்கிறான். அவளோட வேகத்தையும் நடையும் பார்த்து இவனுக்கு ரொம்ப அதிசயமாயிருது சிதம்பரத்துக்கு. என்னங்க இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறான். சரி ஓகே நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு. இந்த இப்படி பக்கத்தில் போனோம்னா இங்கனக்குள்ளே தான் தாமிரபரணி ஆறு, அப்படி போகும்போது குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஐயோ என்னாலெல்லாம் குளிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற. இவன் உடனே சொல்கிறான், ஐய பாருங்கள் தாமிரபரணி ஆற்றுல எவ்வளோ பொண்ணுங்க குளிக்கிறாங்கன்னு. இவன் பார்க்குறா. நிறைய பேர் குளிப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அப்புறம் சேலையை மார்புக்கு மேலே ஒரு பக்கம் கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் அந்த சேலையை அடித்து துவைப்பாங்க. கல்லில் தண்ணி தெறிக்கும். அந்த குளிக்கிற பெண்களோட பாதங்கள் தெரியும், இடைப்பகுதி தெரியும். அப்புறம் டக்குன்னு கண்ண நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு அப்படி ரவிக்கையை மாட்டிக்குவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா சேலை இடிப்பு மடிப்பில் அது அப்படி உட்காந்துருக்கும். அந்த இடைப்பட்ட ஒரு கணத்தில் மட்டும் இடைப்பகுதி தெரிஞ்சு மறையும் பளிச்சுன்னு. இவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்துட்டு, எம்மா சாமி என்னாலெல்லாம் அவ்வளவு எளிதாலாம் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. எனக்கு உடுத்திக்கிறதுக்கு எனக்கு செய்கிறதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை அப்படின்னு தோணுது. அதனால் இவன் வந்து மறுத்துடுறா. உடனே அவன் சிதம்பரம் கேட்கான், சரி அப்போ முடியாதுங்களா? இல்லை அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. சரி இவ்வளோ தூரம் தாமிரபரணிக்கு வரைக்கும் வந்துட்டு யாராவது குளிக்காமல் போவாங்களா? இல்லை என்னால் முடியாதுன்னு திரும்பவும் அவன் சொல்கிறான். சரி
போங்க என்ன செய்யுது, இதுக்கு மேலே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு வரான். ஒரு வீட்டை நோக்கி போகிறாங்க. ஒரு மரக்கதவு போட்ட வீடு. அங்கே இவன் வந்துட்டு அண்ணி அண்ணின்னு குரல் கொடுக்குறான். அந்த வீட்டு கதவை திறக்குது. ஒருத்தர் வராரு வெளியே. இவன் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டான் இல்லையா, அவளோட வீட்டுக்காரர் இவர். இவரோட பேரையும் கதாசிரியர் குறிப்பிடலை. அந்த அண்ணின்னு இவன் கூப்பிடுறான் இல்லையா, அந்த பொண்ணோட பேரையும் கதாசிரியர் இந்த கதையில் சொல்லலை. இந்த கதவை திறக்கிறவர் இவனுக்கு சிதம்பரத்துக்கு நண்பர் தான். அவன் சொல்கிறான், இப்படி கிருஷ்ணமூர்த்தி இப்படி ஆராய்ச்சிக்காக ஒருத்தவங்க வராங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த கடிதாசியில் அவர் கணபதி இவங்க 2 பேருக்குமே உள்ள இன்னொரு நண்பர். அவர் தான் முக்கியமான நண்பர். அவர் ஊரில் இல்லை தற்சமயம். ராத்திரி இவங்க போகிற இடத்துக்கு அவர் வந்துடுவார். இப்போ காலையில் அவர் இல்லாததுனால நான் போய் அவங்கள வரவேற்று போக வேண்டிய நிலையத்துலேருந்து இப்போ கூப்பிட்டு வந்தேன். எங்கேயாவது லாட்ஜில் தங்கிக்கலான்னு சொன்னேன். அவங்களுக்கு அங்கே ஹோட்டலில் தங்குறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வீடு இருக்கிறச்சே அப்புறம் ஹோட்டலில் எதுக்கு போய் தங்கணும் அப்படிங்கிறாரு இவர். உடனே வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அவரை அழைக்கிறாரு. உள்ளே போகிறாங்க. இவன் அங்கே உள்ளேருந்து சத்தம் வருது. அவன் அண்ணின்னு கூப்பிட்டான் இல்லையா, அவன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான் உள்ளேருந்து. என்ன அப்படின்னு கேட்குறா. இவன் சொல்கிறான், அண்ணி இவங்க குளிக்கணும். வரும்போது எந்த வழியில் வந்தீங்க? ஆற்று வழியில் தானே வந்தீங்க? இல்லை, அந்த வழியில் தான் வந்தோம். இவங்களுக்கு ஆற்றுல குளித்து பழக்கம் இல்லையா? சரி சரி ஓகேன்னு சரின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டாந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறா. கொடுத்துட்டு சமையல் கட்டுக்கு பின்னாடி சமையலறை முத்தத்தில் அவள் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. பக்கெட்டு, வாளி, தண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்கன்னு கூப்பிடுறா. இவன் உள்ளே போகிறா. உள்ளே போகிறப்பமே பார்த்தோன்னா 2 அடுப்பு இருக்கும். ஒரு அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வாசனை தூக்கலாக இருக்கும். இன்னொரு இதில் தோசைக்கல் போட்டு வச்சுருப்பா. இவன் சமையலறையே சிரிச்சு தான். அதில் அந்த முத்தத்தில் குளிக்கிறதுக்கு சரின்னு ஏற்பாடு எல்லாம் தயாராகுவா. இந்த சமையலறைக்குள்ளே வந்துடுவா. உள்ள ஏற்கனவே அவட்ட சமையலறை கதவெல்லாம் பூட்ட வேண்டாம், யாரும் வரப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. இவன் பளிச்சுன்னு உள்ளே வந்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இவன் பாரு, அந்த மஞ்சத்துண்டு மேலே புறையில் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இவன் குளிக்கிற அந்த சமையலறை இதில் 2 அடுப்பு இருக்குது இல்லையா, அந்த தோசைக்கல்லை போட்டு தோசை ஊற்றுறதுக்கு உட்காந்துடுறா. உட்காந்துட்டு தோசையை ஊற்றுறா. நல்லா பொன்னிறமாக அந்த தோசை வேகுது. இவன் குளிச்சுட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்புறம் அவன் பக்கம் திரும்பிட்டு, முதுகை நான் தேய்ச்சி விடட்டுமா? இல்லை வேண்டாம் அப்படிங்கிற அவள். பொண்ணுங்களுக்குள்ளே என்ன கூச்சம் என்ன வேண்டியிருக்கு? இவன் சிரிச்சுக்கிறா. அப்புறம் அந்த வேகிற தோசை அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வாழை இலையில் போட்டுடுறா. 2வது தோசை மாவை ஊற்றுறா. சொயின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த ஊற்றின மாவை நல்லா விரித்து விடுறா. விரித்து விட்டுட்டு அவளும் குளிச்சுட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறவ அவளை நோக்கி திரும்பி, தலைமுடிக்கு எண்ணெய் தேய்ப்பீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்குறா. தேப்பனே அப்படிங்கிறா அவள். பின்ன ஏன் முடிய இப்படி உலர்ந்து போய் உதிர்ந்து போய் கிடக்கு? ஏன் முடிய பார்த்தீங்களா எப்படி கருப்பாக இருக்குன்னு? நல்லா எண்ணெயை நல்லா அறக்க தேய்க்கணும் தலையில். நான் அறக்க நல்லா தேய்ச்சி சீக்காய் போட்டு தேய்ச்சி குளித்து தாமிரபரணியில் குளிக்கிறதுனால என் முடி இவ்வளோ கருமையாக இருக்குது. எனக்கு 50 வயசு ஆகியும் இவ்வளோ கருமையாக இருக்குது. இன்னமும் தூரம் நிற்கல தெரியுமா எனக்கு? இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்தையும் இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாளே. நம்மளை மாதிரி தான் இவளும் எவ்வளவோ நெருக்கடி கிளையில் தானே வளர்ந்துருப்பா. வாசலில் அங்கே நிற்காத இங்கே நிற்காத, தாவணியோ இல்லை சேலையோ போட்டிருக்கிற அந்த முனை கீழே விழாமல் நல்லா இடுப்பில் இறுக்கி சொருகு.
சிரிக்காத, அப்புறம் ஏதாவது படிச்சிட்டு இருந்தேன்னா இந்த சமையல் வேலையை பாரு, நறுக்கி கொடு முதல்ல அப்படின்னு. இவளால் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு வெளிப்படையாக எப்படி இருக்க முடியுது, எப்படி சிரிக்க முடியுது இவ்வளோ இதா. உடனே அவ சொல்லுவா, எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு வயசு வந்து அப்போ 20 வயசு. அவங்க வந்து எனக்கு என் மாமா மகன்தான் அவங்க. கல்யாணம் முடித்து இப்போது 2 பசங்களும் 1 பொண்ணும், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேர குழந்தையும் எடுத்தாச்சு அப்படிங்கிறார். என்ன 4 வரியில் அவளோட எல்லா கதையுமே சொல்லிட்டாளே அப்படின்னு இவன் நினைக்கிறார். இது இது குளிக்கும் போதே நடக்கிற 2 பேருக்கு இடையில நடக்கிற பேச்சு. இவ 2வது தோசையும் எடுத்து போட்டா, அடுத்த தோசையை ஊற்றுறா. இவளுக்கு ஏற்கனவே பிரயாணத்தில் வந்த பசி வேறு இருக்குது. இவ மிளகா வேறு அம்மியில் வச்சு அரைச்ச அந்த வாசனை வேறு இருக்குது. சரி எப்படா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு அவளும் நினச்சிட்டு இருக்கா. இவன் அப்புறம் குளிச்சுட்டு உள் உடுப்பு மாற்றணும், எப்படி மாற்றுறதுன்னு வேற இவளுக்கு யோசனையாக இருக்குது. இவன் தோசையை சுட்டவன், நான் அவங்களுக்கு வச்சுட்டு வந்திருந்தேன் தோசையை, அவங்களுக்கு தொடர்ந்து வைக்கணும், இடையில இது பண்ணி நிறுத்தினா அவங்களுக்கு கோவம் வந்துடும், ஒரே ஒரு அரை வைப்பாக பாருங்க, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படிங்கிறா. சிரிச்சிட்டே சொல்கிறா. சொல்லிட்டு சரி நான் போய் தோசை வைக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போவா. வாழை இலையில் அந்த தோசையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவள் வரதுக்குள்ளே ரொம்ப வேக வேகமாக உள்ளாடை அணிஞ்சிட்டு ரவிக்கு போடுவா. அது ஈரத்தை சரியாக துடைக்காததுனால ரவிக்க சரியாக நிற்காமல் அது முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அவள் கணவனுக்கு எல்லாம் பரிமாறி எல்லாம் தோசையெல்லாம் இது பண்ணிவிட்டு, சரி எனக்கு வயிறு பசிக்கே சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறா. சரி இவளுக்கு தான் வயிறு பசிச்சுட்டு தானே இருக்குது, வந்து உட்கார்றா. நான் தோசையை ஊற்றட்டுமா அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு தோசை ஊற்ற தெரியுமா? உங்கள் அளவுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் தோசை ஊற்றுவேன். ஏன் அளவுக்கு தெரியாதுன்னா என்னோடய வயசுன்னு, நான் 10 வயசுலேருந்து தோசை ஊற்றுறேன். இப்போ 50 வயசு ஆச்சுன்னா 40 வருஷம் கணக்கு இல்லையா? தினசரி சராசரியாக 20 தோசை ஊற்றுறேன் அப்படிங்கிறா. உடனே கணக்கு போட்டு பார்க்குறா. ஒரு நாளைக்கு அவள் வந்து 20 தோசை சுட்டான்னா என்ன ஆச்சு? ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 7300 தோசை ஆச்சு. அப்போது 40 வருஷத்தில் எவ்வளோ தோசை ஊற்றிருப்பா? 2,93,000 தோசை சுட்டிருப்பா. இதை தவிர இட்லியை வச்சுருப்பா, சாம்பார் வச்சுருப்பா, காய் வச்சுருப்பா, அரிசி சாப்பாட்டுக்கு எவ்வளவு சாப்பாடை செஞ்சு அவிச்சு கொட்டியிருப்பா அப்படின்லாம் இவளுக்கு எண்ணம் ஓடுது. எண்ணம் ஓடிட்டு அப்படி கேட்குறா, எப்படி இவ்வளோ வேலைகளை அவங்களால செய்ய முடியுது அப்படின்னு. அவள் சிரிச்சுக்கிறா, என்ன பொண்ணா பிறந்தா வடித்து கொட்டுறது தானே வேலை அப்படின்னு. அப்புறம் அவ சொல்கிறா, நீங்கள் என்ன ஆராய்ச்சி என்ன பண்ணுறீங்க ஆராய்ச்சி அப்படின்னு. பொண்ணுங்களை பற்றின ஆராய்ச்சி. பொண்ணுங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவ வந்து என்னுடைய ஆராய்ச்சி வந்து பெண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட வேலை எப்படி இருக்குது, அந்த பெண்ணுகள் வந்து தங்களை பற்றி தாங்களே என்ன நினைக்கிறாங்க, இந்த 3 அடிப்படையில் என்னுடைய ஆராய்ச்சி இருக்குது அப்படிங்கிறார். அந்த 3வது இதில் பெண்ணுங்க வந்து தங்களை பற்றி தாங்களே நினச்சிக்கிறதுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறார். ஏன் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையான்னு. என்ன கல்யாணம் ஆகுது, பிள்ளையை பெறுறோம், சோத்தை பொங்கி போடுதோம், அவ்வளோதானே இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா காலம் பூராவுமா பிள்ளையை பெற்றுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இடையில நேரம் கிடைக்கல மற்றதில், அதில் என்ன இது பண்ணுறோங்கிறத சொல்லுங்கள். அதில் பொண்ணுங்க வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்லன்னு. அப்புறம் அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்காங்க. அவள் அப்படியே நினச்சி பார்க்குறா. அவளுக்கு திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் தோசை வாயில் போடையில் இன்னொன்று நினைவுக்கு வருது. எங்கள் வீட்டில் ஒரு புஸ்தகம் இருந்தது.
அதே மாதிரி சோத்துல வந்து ஒரு படகு கடலில் இருக்குது. அந்த கடல் ஃபோட்டோவும் இருந்தது. அது அலை வந்து ரொம்ப வேகமாக அப்படி அடிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோங்கிற. அதோடு சேர்த்து சொல்கிறா, எனக்கு கடல், அலை, சமுத்திரம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஜுரத்தில் சமுத்திரம் சமுத்திரம்னு நான் அப்படி கத்தியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு ஒரே கோபம். பைத்தியக்காரி பைத்தியக்காரி அப்படின்னு திட்டுவாங்க. எனக்கு ஒரு சமுத்திர சாபம் உண்டு. நினைவில் கூட இருக்கையில் கூட நான் சமுத்திரம் சமுத்திரம்னு சொல்லி இது பண்ணுவேன். இவங்க என்னடான்னா கன்னத்தில் ஓங்கி அற விடுவாங்க. அப்படியே நான் அடங்கி போயிடுவேன் அப்படிங்கிற. இவளுக்கு பக்குன்னு இருக்கும். சரி, இதை கேட்டுட்டு அவளுக்கும் சமுத்திரத்தை பற்றின ஒரு நினைவு வரும். அவள் சின்ன வயசில், அந்த சின்ன வயசில் இருக்கையில் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க வீட்டு முக்கில் ஒரு புஸ்தக கடை. அந்த கடையில் ஏதாவது வாங்கணுன்னா போவா. அந்த கண்ணாடி சுவர் இருக்கும், தடுப்பு, அந்த கடைக்கு முன்னாடி. அந்த இடத்துல அவள் அந்த கண்ணாடியோட உயரம் வந்து இவளுடைய மூக்களவுக்கு இருக்கும். அவள் எட்டி எட்டி உள்ளே பார்ப்பா. அங்கே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுழல்ற அலமாரி. அந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சமுத்திரம், ஒரு படம், ஃபோட்டோ இருக்கும். அது ஒரு ஐரோப்பிய ஓவியம், புகழ்பெற்ற ஓவியம். அவளுக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்போ அந்த கடைக்குள்ளே வரும்போதெல்லாம் அதை பார்ப்பா. கடைக்கு வெளியில் போயிட்டு இருந்தா கூட அவள் அதை எட்டி எட்டி பார்த்துட்டு தான் போவாள். இந்த கடைக்காரர் அதை பார்த்துட்டு, வாமா உள்ளே வான்னு கூப்பிட்டுட்டு, என்னத்தை பார்க்குறாரு, ஃபோட்டோவை பார்க்குறேன், கடல் ரொம்ப பிடிக்கும்னு. அவர் அதை கலட்டி பார்க்குறதுக்கு தர்றாரு இவளுக்கு. திரும்ப மாட்டிடுறாரு. அதுக்கப்புறமா அவள் அங்கங்கே அப்பப்போ வரும்போதெல்லாம் அதை எட்டி எட்டி பார்க்குறத பார்த்துட்டு அந்த கடைக்காரர் வந்து அவளுக்கே அதை ப்ரெசன்ட் பண்ணி பரிசாக கொடுத்துட்றாரு. அந்த நீலக்கடல் மேலே அந்த அவளுக்கு அவ்வளவு பரவசம் உண்டு. அதை நினச்சி பார்க்குறார். இப்போ அந்த முருக பக்தர் அவர் இருக்கார் இல்லையா, இவளோட வீட்டுக்காரர், அவர் வந்துட்டு என்ன என்ன சொல்கிறா அவளோட வீட்டுக்காரி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அவளுக்கு நல்லா மீன் குழம்பு வைக்க தெரியும், அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. இவளுக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, அவள் சமுத்திரகுமாரி எல்லாம், அவள் சமுத்திரத்து மேலே அவளுக்கு அவ்வளோ பிரியம். அந்த சமுத்திர சாபம். இவன் வந்து சமுத்திரம் சமுத்திரம்னு சொல்கிறப்பெல்லாம் அவள் ஓங்கி ஒரு அறை விட்டா அப்படின்னு சொன்னான் இல்லையா, இவர் வந்து ஓங்கி அறை விட்டு அவள் அடங்கிடுறா, அவர் முருக பக்தர்லா அப்படின்னு சொன்னதெல்லாம் இவளுக்கு நினைவுக்கு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கொண்டு வந்த பையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோன்னு கிளம்புறாங்க. அப்போ இவ சொல்கிறா, அடுத்த தடவை வரும்போது 2 நாள் தங்குற மாதிரி வாங்க, நம்ம சமுத்திரத்துக்கு போகலாம், திருச்செந்தூருக்கு அப்படிங்கிறா. அவளோட வீட்டுக்காரர் முருக பக்தர் இருக்கார் இல்லையா, அவரும் சொல்கிறாரு, ஆமாம் சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு போகலாம், முருகர் கோயில் கண்டிப்பாக நம்ம போகலாம், எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இவளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவட்ட சொல்கிறா, நான் அடுத்த தடவை வரப்போ கண்டிப்பாக வாரேன். இப்போ இந்த தடவை அந்த அவள் கொடுத்த அந்த தோசை இருக்கு இல்லையா, அந்த தோசையோட நறுமணம், அவள் பண்ண விருந்தோம்பல், இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அவள் வந்து அவளுடைய கன்னத்தை வருடி கொஞ்சணும்னு நினைக்கிறா அந்த ஆராய்ச்சி மாணவி. அதே மாதிரி அவளுடைய வெங்கல கொண்டை இருக்கு இல்லையா, அந்த வெங்கல கொண்டையை பிரித்து மூடிய இறக்கி விட்டு அது எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்க்கணுன்னு அவளுக்கு ஒரு ஆசை. கழுத்தில் தங்கச்செங்கிலி போட்டிருக்கா, கருப்பாக இருக்கா. அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கழுத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை, எல்லாம் தோணுது. சரி, இதுக்காகவாது இன்னொரு தடவை வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ சிதம்பரம் வாரம் இவளை அழைச்சிட்டு போய் பஸ் ஏற்றி விடுறதுக்கு.
அவளுக்கு இன்னொரு வேலை இருக்கு இல்லையா, முக்கியமான வேலை. இப்போ இந்த இடத்துல தான் அவளோட அப்படி நினச்சி பார்க்குறா இல்லையா, அந்த நனவோடைய அங்கே நிற்கிது. இங்கே இப்போ அவளை அழைச்சிட்டு வந்தவன் அவளுக்காக டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு மட்டும் கஷ்டப்பட்டு கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு அதை வந்து இவன்கிட்ட வந்து டிக்கெட்டை கொடுக்குறான். தனியாக போயிடுவீங்கள்லன்னு திரும்ப திரும்ப கேட்குறான். ஏன்பா, அங்கேருந்து எங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்தவளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக முடியாதா, பஸ்ஸில் தனியாக போக தெரியாதா அப்படிங்கிற. அதாவது அதாவது அக்கறைங்கிற பேரில் ஒருத்தரோட சுதந்திரத்தையே அப்படியே ஆக்கிரமிக்கிறது, இது வந்து அவளுக்கு துப்புரவாக பிடிக்காது. அப்படி அப்படி அவளுக்கு வந்து இந்த சமுத்திரம் வந்து அலையை அடித்து தள்ளுது இல்லையா, அந்த சமுத்திர அலை எதை பற்றியும் கவலைப்படாமல் அது வந்து அடித்து தள்ளுது. அதை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணம். இவன் சொல்கிறான், அங்கே கணபதி வருவார், ராத்திரி உங்களை அங்கே இது பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கண்டக்டர் டீம் போய் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு போவான். இவன் சிரிச்சுக்குவா, என்ன பண்ணுறது அப்படின்னு. அங்கே போய் அவளோட வேலைகள்லாம் முடியுது. அங்கே அவளை ராத்திரி இவர் கணபதி இது பண்ணி பார்த்து கூப்பிட்டு வராரு தன்னோட வீட்டுக்கு. ராத்திரி அவங்க வந்து சேர்றதுக்கு 1 மணி ஆயிடுது. அவன் வந்த உடனே வீட்டு வாசலில் அவர் வந்து மெதுவாக கூப்பிடுறாரு, சந்திரா சந்திரான்னு. கதவை திறக்கிறா. சந்திரா யாருன்னு கேட்டிங்கன்னா இவரோட தங்கை. கதவை திறக்கிறவன் கூந்தல் வந்து முன்னாடி விழுந்து கிடக்கு. வாங்க அப்படின்னு வரவேற்கிறார். அந்த ராத்திரி 1 மணிக்கு ஸ்டவ் அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு தோசை ஊற்றி தாரா 2 பேர்த்துக்கும், வாழையில இது பண்ணிவிட்டு, இவளுக்கும் அவளோட அண்ணனுக்கும். அந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகா பொடியும் நெய்யும் ஊற்றி இது பண்ணுறாங்க. இந்த ஸ்டவ் அடுப்பை தவிர உள்ளால உள்பக்கம் 2 அடுப்பு, விறகு அடுப்பு அது இருக்கிறத பார்க்குறா இவ. சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் படுத்துக்கிறாங்க எல்லாரும். அவள் காலையில் சுட சுட டீ கொண்டு வந்து கொடுக்குறான். எப்படி நான் டீ குடிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா அந்த ஆராய்ச்சி மாணவி வந்து. நீங்கள் ஏற்கனவே டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லியில் இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாக டீ தான் பிடிக்கும்னு அண்ணன் சொன்னார், அதுதான் கொண்டாந்தேன் டீ போட்டு அப்படிங்கிறா. இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு என்ன சொன்னார், நீங்கள் ரொம்ப வேகமாக நடப்பீங்களாமே, அதை மாதிரி எங்கே போனாலும் தனியாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ வெளியில் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறா இவ. நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, எப்பமாச்சு கோயிலுக்கு, இல்லைன்னா திருவிழாவுக்கு, இல்லைன்னா எப்போது சினிமாவுக்கு அண்ணாவும் அண்ணியும் கூப்பிட்டு போனால் போவேன், மற்றபடி வெளியில் போகிறதில்ல. சரி, அப்போ வீட்டில் என்ன தான் பண்ணுவேன்னு. வீட்டில் அம்மாவுக்கு சமையலுக்கு உதவி பண்ணுவோம், அந்த தொழுவத்தில் இருக்கிற மாட்டு வேலைகள் கலனி வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்போம். அப்புறம் காய்கறி நறுக்கி கொடுக்குறது, சமையல் வேலையெல்லாம் எல்லா வேலையும் ஒத்தாசை பண்ணுவோம். மத்தியானம் வந்து அந்த பத்திரிக்கை இதெல்லாம் படிப்பேன் நான் நேரம் கிடைக்கிறப்போ அப்படிங்கிறா. இவன் டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பை கொடுக்குறா. இவன் தொடர்ந்து பேசுகிறா. அந்த பத்திரிக்கை படிக்கிறதால அதில் ஒரு கதை, சுரபி பத்திரிக்கையில் ஒரு கதை. அவன் வந்து அவளை வான்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பான். இவன் வந்து கிளம்பி போகிறா. இந்த இடத்துல தொடரும்னு போட்டாங்க, என்ன ஆகும்னு தெரில. இவன் அவளை எதுவும் கெடுத்துடக்கூடாதுல்ல, இவன் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு தன்னோட வருத்தத்தை, ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறா அந்த ஆராய்ச்சி மாணவிகிட்ட. சரி, இவன் தொடர்ந்து கேள்வி கேட்குறா. சரி, நீ வந்து இப்போ வீட்டில் அவள் 20 வயசு, வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ வெளியில் போகிறதுன்னா எப்போ தான் நீ வெளியில் போவ? கல்யாணம் முடிஞ்சு கணவன் வந்தான்னா அவனோட வெளியில் போகலாம், கடை காட்சியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறா. சரி, எந்த மாதிரி கணவன் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா.
எந்த மாதிரி புருஷன் வேணும்னு நினைக்கிற நீ? என்ன கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு கண்ணில் அவளுக்கு ரொம்ப கண்ணில் வந்து ஒரு மகிழ்ச்சி கொட்டும், கொப்பளிக்கும். அதோட குறுகுறுப்போட கேட்பா, இல்லைம்மா நிஜமாக தான் நான் கேட்குறேன், டெல்லியில் ஒரு பஞ்சாப் பையனை பார்த்துருவோமா, ஆள் சிவப்பாக நல்லா இருப்பான்னு. இவன் உடனே சொல்லுவாள், அதாவது நல்ல ஆளாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். நல்லவன்னா அப்படின்னு, அதாவது கோவப்படாமல் இருக்கணும், அடிக்காமல் இருக்கணும். ஏழை பணக்காரன் இதில் யாருன்னு ஓரளவுக்கு படித்தவனை நம்ம பார்த்தா நல்ல சம்பளம் வாங்குறவங்களா தானே ஓரளவாவது இருப்போம் இல்லையா? நல்லபடியாக வச்சுக்கிறவராக இருக்கணும் அப்படிங்கிற. சரி, ஓகே, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை அப்படிங்கிறத நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆசை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பட்டியல் போடலாம் அப்படிங்கிறா. ரொம்ப சீரியஸாகவே சொல்லுவாள், போடணும், பட்டியல் போடணும் அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு அவட்ட கேட்பா. உடனே கேலியா நிஜமானு, நிஜமாக தான், சீரியஸாக தான் கேட்குறேன்னு. உடனே அவள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஊஞ்சல் கம்பியில் தலையை சாய்ச்சிக்குவா. அந்த ஒரு முழங்கால் இருக்கு இல்லையா, அந்த ஒரு முழங்காலை மடக்கி அந்த முழங்கால் வந்து அந்த பலகையில் தொட்டுக்கிட்டு நிற்கும். அந்த கண்ணில் வந்து மகிழ்ச்சி பொங்கி வரும். அது படகு மாதிரி ஆடும் கருவிழிகள் எல்லாம். இமைகள் வந்து பாய்மரம் மாதிரி அப்படியே மேலே இது பண்ணி துடிக்கும். அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, அதாவது எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனதுக்கப்புறம் ஃப்ரீயாக முதல்ல தெருவில் நடக்கணும், சுதந்திரமாக தெருவில் நல்லா நடக்கணும், ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும், சினிமா பார்க்கணும், அப்புறம் புடவை எடுக்கிறதுக்கு தனியாக போகணும், நல்லா நிறைய ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆசைகள்லாம் ஓரளவுக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, சாதாரணமான ஆசைகள் தான். அந்த ஆசைகள் கூட பெண்களுக்கு நிறைவேற முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தை இவள் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறா. சரி, நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அவள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தானே அவளோட உலகம், அங்கே கூட்டு போகிறா. அந்த கழனி, மாடுக்கு கழனி வைக்கிறா, மாட்டை அடக்கிறா, அந்த கழனியில் எல்லாம் சில வேலைகளை பண்ணுறா. அப்புறம் உள்ளே வராங்க, அந்த பின்னாடி இருக்கிற ஒரு இருட்டு அறையை காமிக்கிறா. இப்படி தூரம் வந்துச்சுன்னா குளிக்கிற ரூமு அப்படின்னு. அந்த ரூம் அவ்வளவு இருண்டு போய் கிடக்கும், உள்ள லைட்டு எதுவுமே இருக்காது. அது பார்த்துட்டே அப்புறம் வராங்க உள்ளே. பார்க்குற நேரத்துலலாம் சமயக்கட்டில் தான் அவள் இருக்கா. தோசை வேணுமா, இட்லி வேணுமா, வேறு என்ன வேணும், ஏதாவது அவட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. ராத்திரி தூங்குகிற நேரத்தில் ரொம்ப கவனமாக காலை மடக்கிட்டு அகலமாக உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா அடக்கமாக தூங்குறா. அப்புறம் ராத்திரி யாராவது முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா உடனே எந்திரிச்சு சுக்கோ, மிளகோ, சீரகமோ எதையோ வச்சு ஒரு சுடு தண்ணி பண்ணி கொடுக்குறா. அவளை பார்த்து இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராத்திரி தூங்குறப்போ அவளோட கையை எடுத்து தன்னோட முகத்தில் வச்சுக்கிறாள், சந்திராவோட கையை. அப்படி அந்த கையிலிருந்து சோத்து மனம் வீசும். ஆண்டாண்டு காலமாக, எத்தனை காலமாக அந்த பெண்களோட அந்த வாசத்தோட அடிக்கிற சோத்து மனம் இல்லையா, அது யுகம் யுகமாக பெண்கள் செய்தது இல்லையா அப்படின்னு நினச்சி பார்க்குறா. இவன் வந்து மறுநாள் காலையில் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. இவன் சொல்கிறா, என்ன உங்களை என்னால் மறக்கவே முடியாது, உங்களை பிரியறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறா. சரி, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பேன்ல? கண்டிப்பாக கொடுப்பேன், வாங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு வழி அனுப்புறதுக்கு அப்படி முன்கட்டு வரைக்கும் வாரா. இவளோட இந்த ஆராய்ச்சி இவளோட அவளுடைய பெட்டியை வந்து கணபதி எடுத்துக்கிறாரு. அவர் முன்னாடி போகிறாரு.
இவ வந்து வீட்டோட முன்கட்டோட நின்றுக்கிறா. கத்திரிப்பூ சேலை கட்டியிருப்பா. அதை தாண்டி வரமாட்டா, அந்த முன்கட்டை தாண்டி. அப்படி தெரு வாசல் வரைக்கும் வாயேன்னு கூப்பிடுவா. இல்லை இல்லை, நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படிங்கிறா. அப்படி தெருவாசலுக்கு போகிற அவங்க அண்ணன்ட்ட இவ சொல்கிறா, அண்ணே அக்காவுக்கு திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுங்க அப்படின்னு. இவ அந்த வாசல்லேருந்து அவளை திரும்பி பார்க்குறா. அவளுடைய அந்த கத்திரிப்பூ சேலையோட தலைப்பு முனம், அந்த தலைப்பு அதுதான் ஓரம் தான் தெரியுது. இவளுக்கு அப்படியே நினச்சி பார்க்குறா. அந்த கத்திரிப்பூ கலரில் சமுத்திரம் விரியுது. அந்த கத்திரிப்பூ கலரான சமுத்திரம் வந்து நீல நிறத்தில் மாறுது. நீல நிறத்தில் மாறி அப்படியே அது ஒரு விஷமாகுது. கடல் அலை அடிக்குது. அந்த கடல் அலையில் வந்து கன்னத்தில் ஓங்கி அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த முருக பக்தரோட அடி, அந்த அடி. அப்புறம் அங்கே போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவன் சிதம்பரம் வந்து ஒரு பார்சல் கொண்டு வரான். என்ன அப்படின்னு கேட்குறா. இப்படி அண்ணி வந்து நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த தோசை கொடுக்க சொன்னாங்க பார்சல் அப்படிங்கிறா. இவர் சந்தியாவோட அண்ணன், சந்திராவோட அண்ணன். அவர் போய் அவள் சொல்லியிருக்கா இல்லையா, திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, அப்படி அந்த அல்வாவை அப்படியே வாழை இலையில் அப்படியே வாங்கிட்டு வராரு. அது அப்படியே நெய் வழுக்கிற அல்வா. இந்த அளவில் இந்த கதையை நிறுத்துகிறார் அம்பை. இதில் வந்து இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு அந்தந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக அப்படியே அழகாக சொல்லிட்டு போகிறாரு அம்பை. ஆண்கள் வந்து அந்த பெண்களின் மீது அறியாமலேயே அல்லது காலம் காலமாக செய்கின்ற தவறுகளை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து கதையில் வந்து பூடகமாக அல்ல நேரடியாக எல்லா விதத்துலேயும் அந்த கதையில் வந்துக்கிட்டே இருக்குது. இவ வந்து அந்த கதையில் அவள் நினச்சி பார்க்குறது என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து நல்லபடியாக எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு உரிய வாழ்க்கையானது தரப்பட வேண்டும், உரிய இடமானது தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத கதாசிரியர் சொல்கிறார். அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதுதான். இலக்கிய விமர்சகர்களை பொறுத்தளவில் தமிழில் பெண்ணியத்தை வந்து மிகச்சரியான முறையில் முதலாக பேசியவர் வந்து எழுத்தாளர் அம்பை அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த வகையில் எழுத்தாளர் அம்பையினுடைய கதைகள் வாசிக்க வேண்டிய கதைகள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.